டாக்கிங் விடலாம், அதே நேரத்தில் லூஸ் டாக்கிங் விடக்கூடாது. உங்களை லூஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா மிதுனத்தோடது? ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல கூட அந்த இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, பேசி சிரிக்கிறது, அந்த அட்மாஸ்பியரையே மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. 3 பேர் சோகமாக இருக்காங்க, வேணா நீங்கள் கொஞ்சம் உங்கள் சொந்த பந்தங்களில் யாராவது, உங்கள் நண்பர்களில் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா சோதனை பண்ணி பாருங்கள். ஒரு இடம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, அந்த இடத்துல ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, 4 பேர் இருக்காங்க, அந்த 4 விஷயத்த பேசுகிறாங்க, சண்டை வர மாதிரியே இருக்குது அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த வார்த்தை, அந்த நுணுக்கம் என்பது அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றிடும். அதில் சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, அது பெரிய விஷயம் கூட சொல்லலாம், அந்த வார்த்தை யாரையும் பாதிக்காத வார்த்தை. அது ஒரு பாதிக்காத வார்த்தையை சொல்லி ஒருத்தர் ஒரு இடத்த கலகலப்பாக மாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் மிதுனம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த இடமே ஒரு கலகலப்பு. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்த விட்டு போயிட்டாலே அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்னடா ஒரு சத்தத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சில் நகைச்சுவையும் அதிகம் இருக்கும், இனிமையும் அதிகம் இருக்கும், கருத்துக்களும் அதிகம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோடு நீங்கள் கருத்தோடு மோத நினைத்தால் உங்களோடு கருத்தோடு மோதுவார்கள். நகைச்சுவைகளை பண்ணி அவங்கள காமெடி பண்ணி அவங்கள டம்மி பண்ணிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜோக்கராக மாறுவீங்க.